ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமா கரெக்ட், நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 இமேஜ் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. ஸோ ஒவ்வொரு இமேஜ்லேயும் போய்ட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா இதே மாதிரி அடுத்த இமேஜுக்கும் கொடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் நம்ம இமேஜ் வந்து நமக்கு ஃபில்லாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க சைஸே இந்த லென்த்தே போதும். ஸோ அங்கன்ட்ட போயிட்டு நான் ஒரு மார்க் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மார்க். ஓகே, இப்போதைக்கு நான் 3 இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான எஃபெக்ட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து லாஸ்ட் வரையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே ஷேப்பு தான் வரப்போகுது, அந்த இமேஜ் மட்டும் தான் தனித்தனியாக வரப்போகுது. இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இமேஜ் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை ரீசைஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேப்பு ரெண்டாவது அலைன் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜ் ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்காக மாற்றி விட்ருங்க. இப்போது நம்ம வெளியே ஆட் பண்ணியிருக்க இமேஜுக்கும் அந்த ஷேப்புக்குள்ளே ஆட் பண்ணியிருக்க இமேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே உள்ள இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு ஒப்பாசிட்டி இந்த மாதிரி குறைச்சி வைங்க. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பெர்லியன்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 40 கொடுத்துருக்கேன். கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த ஷேப்புக்கு கீழே அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸ் லைட்டாக தான் தெரியும், கொஞ்சம் டார்க்காக தெரிகிறதுக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு ஸ்ட்ரோக் ஆன் பண்ணி விட்ருங்க. அது கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்குங்க. ஸோ கீழே வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரோக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டையும் அந்த இதை கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இருக்குது. ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி மீடியாவில் போய்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை பிஎன்ஜியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ரொட்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 டிகிரி ஸோ இந்த மாதிரி சாயிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு ரீசைஸ் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக அந்த கார்னரில் அந்த ஷேப் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த கார்னரில் கரெக்டாக அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளையும் டெக்ஸ்ட்டும் அடுத்தடுத்து நமக்கு வரும். ஓகேவா? இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மற்றதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பு வரும், ஆனால் அந்த பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதே இமேஜ் வரும். ஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த குரூப் அண்ட் மாஸ்காக மாற்றணும்ல, அது டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பாக மாற்றி விட்ருங்க. ஸோ குரூப்பாக மாற்றினதுக்கப்புறம் ஸோ இப்போ அந்த குரூப்பில் தான் எஃபெக்டே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி மூவ் ட்ரான்ஸ்ஃபார் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ வந்து ஹைட் பண்ணி வச்சுருங்க, கீழேருந்து வர மாதிரி. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 2வதுலேயும் 3வதுலேயும் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. ஸோ 4வது அனிமேஷனுக்கு போய்ட்டு அதே மாதிரி மேலே மூவ் பண்ணி வைங்க. ஸோ ஹைட் ஆனால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் தெரியுது அப்படின்னா பின்னாடி ஆட் பண்ணியிருக்கோம்ல, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்ல, அது பட்டர்ஃப்ளையும் டெக்ஸ்ட்டும் தெரியுது. ஸோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பிளர்ராக தெரியணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்ஷனல் பிளரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை குரூப்பை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பிளரில் டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஸோ கீழே ஆங்கிள் இருக்குது, அதை மட்டும் 90 டிகிரி கொடுத்துருங்க, 90 டிகிரி கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக 90 டிகிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தில் உள்ளது நம்ம எப்போவும் தெரிஞ்சது தான். ஸோ ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் எங்கெங்கே அனிமேஷன் கீ கொடுத்தோமோ அதே இடத்துல 4 அனிமேஷன் கீ கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி, அதுக்கப்புறம் எண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் அனிமேஷன் கீ அப்படியே இருக்கட்டும், 2வதுல பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆக்கி விட்ருங்க, 3வது 0 ஆக்கி விட்ருங்க, 4வது அப்படியே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ தெரியுதா,
கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போ டக்குன்னு வந்துரும். எனக்கு இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலே எனக்கு குடுக்கல. ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு ஆட் எஃபெக்ட் குடுங்க. இதில கலர் அண்ட் லைட்டுன்னு இருக்கா? ஸோ அத கிளிக் பண்ணிக்கங்க. இதில சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ட கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, சேச்சுரேஷன ஃபுல்லாவே டிக்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா கொஞ்சம் லுக்காவும் இருக்கும். ஸோ வேணா அத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எமோஜி ஆட் பண்ணணும். அதுக்கு செகண்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான எமோஜி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு எந்த எமோஜி வேணுமோ அத ஒரு 2, 3 ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டா மாத்திக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபோன் ஃபாண்ட் தான் நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ அந்த ஃபாண்ட்ட நான் குடுக்குறேன். ஜஸ்ட் அத டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்ட்டா அலைன் வைங்க. ஸோ இந்த எமோஜி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வரையுமே வரும். அதனால நீங்க அந்த லாஸ்ட் வரையுமே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எமோஜிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. அதனால நீங்க நார்மலா அப்படியே உட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதே மாரி தான் அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே வரப்போகுது. ஸோ அந்த மாரிலாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ப்ரிவ்யூல பார்த்துருப்பீங்க. அதான் ஃபுல் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் அவன் சொல்ற வழக்கமான டயலாக் தான். ஸோ எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட எக்ஸ்எம்எல் ஃபைல் இதோட டார்கெட் லைக்கு 100 தான். ஸோ 100 ரீச் பண்ணோனே நானே எக்ஸ்எம்எல் ஃபைல் ஆட் பண்றேன். ஸோ ஃபாலோ, லைக்லாம் ஷேர்லாம் பண்ணி விடுங்க. ஸோ முன்னாடி இருந்த சப்போர்ட் இப்போ நம்ம சேனல்ல இல்லையோன்னு தோணுது. ஒருவேளை என் கன்டென்ட் சரியில்லையா? இல்ல உங்களுக்கு வேற மாரி கன்டென்ட் வேணுமா? அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அப்பனா தான் எனக்கு தெரியும். அப்புறம் கைஸ் நம்ம கிளிப்ஸி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸும் போட்டுக்கிருக்கோம். ஸோ அதிலேயும் ஓரளவு வியூஸ்லாம் போய்க்கிருக்கு. ஸோ அத நீங்க தெரியாதவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில டுட்டோரியல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சேனல்லேயும் போஸ்ட் பண்ணுவோம் ஷார்ட்ஸ் வீடியோவா. ஸோ 2லேயும் பார்த்துக்கங்க. ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லனா பாட்காஸ்ட் சேனல்ல குடுப்பேன். ஸோ யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கலாம். ஆனா இருந்தாலும் ஒரு சில பேத்துக்கு தெரியல. அதனால டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதேமாரி வாட்ஸ்அப் சேனல்லயும் நான் குடுக்குறேன். ஸோ இந்த மாரி எல்லா சேனலும் இருக்கு. Facebook பேஜ் இருக்கு. ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அப்பனா தான் நம்ம பேஜ் வந்து இருக்குதுன்னு ஒரு 4 பேத்துக்கு தெரியும். ஸோ அதனால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த கன்டென்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலரா வரும். பை கைஸ்.